புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டப்பேரவை முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்ற பெண்ணை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த 4 சகோதரிகள் ஆசிரம விதிகளுக்கு மாறாக செயல்படுவதாக கூறி கடந்த டிசம்பர் மாதம் ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் விரக்தி அடைந்த 4 சகோதரிகளும் தங்கள் பெற்றோருடன் தற்கொலைக்கு முயன்றனர். அதில் 2 சகோதரிகளும் அவர்களது தாயும் இறந்தனர். மற்ற 3 பேர் உயிர் பிழைத்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு தங்க இடம் அளிக்காத ஆசிரம நிர்வாகத்தை கண்டித்து சகோதரி ஹேமலதா புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். அப்போது காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பேரவை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் அமர்ந்து ஹேமலதா தனது உண்ணாவிரதத்தை துவக்கி வருகிறார். The assembly in front of the assembly footpath இருக்கோம், அங்கே உட்காந்து போலீஸ் வந்து எனக்கு அடிச்சுட்டு ட்ராக் பண்ணி இங்கே பார்க்கில் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே உட்கார சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ ஃபுட்பாத் ரோட் இஸ் நாட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? அப்போ நான் இங்கே உட்கார போகிறேன் இது ஈவினிங்.